ஆண்டவராகிய இயேசுவின் உன்னதமான தூய நாமத்தில் அருமையான தேவனுடைய ஜனங்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசுவின் சமூகத்தை தேடுங்கள். வேத வசனத்தை வாஞ்சியோடு வாசியுங்கள். ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதை காண்பீர்கள். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். கடந்த காலங்களில் நாம் எவ்வளவோ வெற்றியை அடைந்தோம் தேவ கிருபையாலே. ஆனாலும் தேவனுக்கு விரோதமாக நாம் எவ்வளவோ தவறான வழிகளில் நாம் நடந்திருக்கிறோம். பரிசுத்தாவிக்கு விரோதமாக நாம் எவ்வளவாய் ஆண்டவரை வழி தவறி போயிருக்கிறோம். நம்மை தேடி வந்த இம்மானுவேல் கடவுள் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை மறந்திருக்கிறோம். ஜெபத்தை நாம் மறந்திருக்கிறோம். மனித அன்பை நாம் இழந்திருக்கிறோம். ஆத்ம பாரத்தை விற்றிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமானதை செய்வதில் கவனம் இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் பல சமயங்களில் நாம் மனிதர்களுக்கு பிரியமானதெல்லாம் நாம் செய்திருக்கிறோம். இதை ஆராய்ந்து பார்ப்போமா? இதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வரப்போகிற காலங்களெல்லாம் ஒரு வெற்றியின் காலங்களாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லும் செய்தியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது வசனம் இப்படியாக ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அவ்வளோ அற்புதமான ஒரு அன்பு அழைப்பு என்று கவனித்து பார்த்தீர்களா? நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம். நாட்கள் செல்ல செல்ல நன்மைகள் பெருக பெருக ஆசீர்வாதங்கள் வளர வளர அவருக்கு கடைசி இடத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டோம். உலகம், பெருமை, மனித உறவு, மனித பெருமை, நமது சுய திட்டங்கள் என்று சொல்லி எப்போது பார்த்தாலும் நம்மை பற்றியே நாம் கவலைப்படுகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாய் சொல்லும் குறை என்ன? ஆதியில் என் மேல் வைத்த அன்பை நீ விட்டுவிட்டாய். என் வேதத்தை வாசிப்பதை நீ மறந்து விட்டாய். என்னை நோக்கி ஜெபிப்பதை நீ மறந்து விட்டாய். இப்போது உனக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது என்றால் என்னை விட உலகத்துக்கும் உனக்கும் உன்னுடைய சம்பாத்தியத்துக்கும் உன்னுடைய பெருமைக்கும் உன்னுடைய சுகபோகமான சந்தோஷமான காரியங்களுக்கும் நேரத்தை அதிகமாய் நீ செலவிட ஆரம்பித்து விட்டாய். ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. என் மகனே, என் மகளே, என் சபையாரே, நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டுவிட்டாய் என்று நான் மனம் கலங்குகிறேன். ஆனாலும் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ எண்ணி பார்ப்பாயா? உன்னை எவ்வளோ உயர்ந்த இடத்தில் வைத்தேன், நீ எங்கே கீழே இறங்கி போய்விட்டாய் அல்லவா? நான் கனத்தில் வைத்தேன், மேன்மேல் வைத்தேன். ஆனால் உன் பேச்சால், உன் செயலால், உன் திட்டத்தால், உன் நடத்தையால், மனிதர்கள் மேல் நீ வைக்கிற நம்பிக்கையால் அதையெல்லாம் இழந்து விட்டு அபிஷேகத்தை இழந்தவளாய் அந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையை நீங்கள் மறந்தவர்களாய் சுய பலத்தை நம்பி விழுந்து போனாய் அல்லவா? உணர்வாயா? மாம்சிகம் உன்னை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறதே, நீ உணர்வாயா? ஆசீர்வாதங்கள் உன்னுடைய தவறான காரியங்களால் இழக்கிறதே, நீ உணர்வாயா? மகனே, மகளே, தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, உங்கள் வீடுகளிலே மன்னிக்கிற சிந்தை இல்லாமல் போனது. அதனால தானே பகை விரோதங்கள் கொடிகட்டி பறக்கிறது. நீங்கள் உணர்வீர்களா? ஆதியிலிருந்து அந்த ஐக்கியம் இன்றைக்கு இல்லையே. சபைக்கு ஆராதனைக்கு வருவதெல்லாம் முன்பு ஆர்வத்தோடு இருந்தது. இப்போதெல்லாம் கடைசியில் போய்கொள்ளலாம், பரவாயில்லை என்ற இடத்துக்கு நீ வருகிறாய் அல்லவா? நீ இதை உணர்வாயா? ஒரு காலத்தில் என் ஆண்டவர் தான் எனக்கு போதும் என்று நீ சொன்னாய் அல்லவா? இன்றைக்கு உலகமே எனக்கு போதுமாக இருக்கிறது என்று என்னும் நிலைமைக்கு நீ விழுந்திருக்கிறாய் அல்லவா? இதை உணர்வாயா? உன்னை நான் எங்கே உயரத்தில் வைத்தேன், ரட்சிப்பில் வைத்தேன். ஆனால் நீயாகவோ உன் மாம்சீகத்தினால், உன் தவறுகளால், உன் தவறான பழக்க வழக்கங்களால், உன் ரகசிய பாவங்களால், உன்னுடைய தவறான உறவுகளால் எங்கெல்லாம் நீ விழுந்திருக்கிறாயே, அவமானப்படுகிறாயே, வேதனைப்படுகிறாயே. ஆசீர்வாதங்கள் இழந்த பாவங்கள் எத்தனை, நீ உணர்வாயா? மனம் திரும்புவாயா? உன்னை நான் திரும்பவும் சீர்படுத்த நான் விரும்புகிறேன். என் மகனே, என் மகளே, என் சபையே என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில்
நம்ம உணர வேண்டி அழைக்கிறார். உணர்வோமா? இந்த செய்தி கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் இழந்தீர்கள், உணர்வீர்களா? அதுக்கு தடையாய், அதுக்கு காரணமாக இருந்த கேடுபாடுகளுக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அவைகளை விற்று வெளியே வருவோம். ஆண்டவரை முழு உள்ளத்தோடு தேடுவோம். அப்படி இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தேவனே, ஆதியில நீர் எங்கள் மேல் வைத்த நித்திய அன்பு இன்றைக்கும் மாறவில்லை. ஆனால் நாங்கள் மாறி போகிறோம். எங்களை மன்னியும். ஆண்டவரே, முதலிடத்தை உமக்கு தந்தோம், வேதத்துக்கு தந்தோம், ஜெபத்துக்கு தந்தோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு முதலிடம், சபை ஆராதனைக்கு முதலிடம் என்று இருந்தோம். நாட்கள் செல்ல செல்ல உலகம் வந்து நுழையும் போது அவைகளை விற்று விலகுகிறோம். என்னோடு மனம் திரும்பி மனம் வருந்தி ஜெபிக்கிறோம். அது பிள்ளைகளை எங்கள் தேவன் உணர வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரை கீழானதல்ல மேலானதை தேடும்படி நீர் விரும்புகிறீர். உண்மையே தேடும்போது எங்கள் வாழ்வு மாறி போகும். எங்களை மன்னிப்பீராக. மீண்டும் எங்களை தூக்கி நிறுத்துவீராக. நித்தியத்துக்கும் பாதத்தை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு பலன் தருவீராக. ஜெபாவியால் எங்களை நிரப்பும். வேத வசனத்தின் வாஞ்சியால் எங்களை நிரப்பும். கிறிஸ்துவோடு கூட சத்தியத்துக்கு நிற்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.